ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அனைவராலும் அறியப்பட்டவர் லீலாவதி பாட்டி. வயது 75 கடந்திருந்தாலும் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். லீலாவதி பாட்டிக்கு ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள். மூவருக்கும் நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்திருந்தாள். 2 மகன்களும் அந்த கிராமத்திலேயே தனித்தனி வீடுகளில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தனர். மகளும் அருகிலுள்ள தெருவிலேயே வசித்து வந்தாள். பாட்டிக்கு பேரன் பேத்திகள் என பெரிய குடும்பம். அனைவரும் லீலாவதி பாட்டியை மிகவும் அன்பாகவே பார்த்து கொண்டனர். மருமகள்களும் நல்ல குணம் உள்ளவர்கள். பாட்டிக்கு தேவையானதை பார்த்து பார்த்து கொடுப்பார்கள். மகள் தினமும் ஏதாவது சமைத்தால் அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் என்று கொண்டு வந்து கொடுப்பாள். எனவே லீலாவதி பாட்டிக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. உணவு, உடை, அன்பு, மரியாதை அனைத்தும் நிறைவாகவே இருந்தது. ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவரிடம் இருந்தது. அடுத்த வீட்டு விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம்தான் அது. காலை எழுந்தவுடன் தன் வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு கிராமத்தில் யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள கிளம்பி விடுவார். என்னம்மா, உங்க மருமக வந்துட்டாளா? உங்க பையனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல போல. நேத்து ராத்திரி யார் வந்திருந்தாங்க என்று கேட்டு கேட்டு தகவல்களை சேகரிப்பார். அதோடு மட்டும் நிற்காமல் ஒரு வீட்டில் கேட்டதை இன்னொரு வீட்டில் சொல்லிவிடுவார். ஒரு நாள் அந்த வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையாமே என்று கேட்டதை அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா என்று மாற்றி சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் முழுக்க பரவியது. இதனால் சில குடும்பங்களில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டன. கிராம மக்கள் அனைவரும் லீலாவதி பாட்டி நல்லவங்க தான், ஆனா இந்த ஒரு பழக்கம் மட்டும் விடமாட்டாங்க என்று பேச ஆரம்பித்தனர். ஒரு நாள் சிலர் நேராகவே அவரது மகனிடம் சென்றனர். உங்க அம்மா எல்லாருடைய வீட்டு கதையும் கேட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றாங்க, இதனால குடும்பத்துல பிரச்சனை வருது என்று கூறினர். அதை கேட்ட மகனுக்கு கோபம் வந்தது. அன்று மாலை வீட்டிற்கு வந்த லீலாவதி பாட்டியிடம், அம்மா, உனக்கு இந்த வயசுல இந்த வேலை எதுக்கு? நாங்க உன்னை நல்லாதானே பாத்துக்கிறோம், எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க, அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல ஏன் தலையிடுறீங்க என்று கடிந்து கொண்டார். பாட்டிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் சும்மா பேசினதுதான் இவ்வளவு பெரிய விஷயம் ஆகிடுச்சா என்று வருந்தினார். ஆனால் அவருடைய பழக்கம் மட்டும் மாறவே இல்லை. சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு வீட்டில் வைத்திருந்த நகை காணாமல் போய்விட்டது. ஊர் முழுவதும் பரபரப்பு. யார் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. அப்போது வழக்கம் போல வீடு வீடாக சென்று பேசும் லீலாவதி பாட்டி சில விஷயங்களை கவனித்தார். ஒரு வீட்டில் ஒருவர் பேசியது, மற்றொரு வீட்டில் ஒருவர் சொன்ன தகவல், 3வது இடத்தில் பார்த்த சம்பவம், இவை அனைத்தையும் இணைத்து பார்த்தபோது நகையை எடுத்தவர் யார் என்பதை பற்றி சந்தேகம் அவருக்கு வந்தது. அதை உடனே ஊர் பெரியவர்களிடம் கூறினார். அவர்கள் விசாரித்த போது உண்மையிலேயே அந்த நபர் தான் அந்த நகையை எடுத்திருந்தார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்போது ஊர் பெரியவர் ஒருவர் சொன்னார், லீலாவதி, உன் ஆர்வம் தவறில்லை, ஆனால் அதை அடுத்தவர்களை பற்றி பேச பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களின் குறைகளை பரப்பினால் அது கெட்ட பழக்கம். அதே ஆர்வத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வார்த்தைகள் லீலாவதி பாட்டியின் மனதை தொட்டன. அதன் பிறகு அவர் ஒரு முடிவெடுத்தார். அடுத்தவர்கள் வீட்டு கதைகளை கேட்டு பரப்புவதை நிறுத்தினார். அதற்கு பதிலாக கிராமத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அதை மற்றவர்களிடம் சொல்லி உதவி கிடைக்க செய்தார். மெல்ல மெல்ல மக்கள் மீண்டும் அவரை மதிக்க ஆரம்பித்தனர். இப்படியாக லீலாவதியின் கலகம் நல்ல விஷயத்தில் போய் முடிந்தது.